இன்றைக்கி ஆலு போகா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவல் உப்புமா செய்கிறதுக்கு கடையில் கெட்டி அவல்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இதை கழுவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்படி வச்சுக்கலாம். அதுவே அந்த தண்ணியில் இருக்கிறதே ஊறிடும். அப்படியே அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறி விடணும், பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இதுக்கு தக்காளி குழையணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த அவல் உப்புமாவுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். அவல் முன்னாடி ஊற வைக்க வேண்டாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே அந்த டைமே போதும், ஊறிடும் நல்லா. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே அப்பப்போ கிளறி விடணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே வேகும். நம்ம ஊற வச்ச அவல் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அது மேலே அப்படியே தூவி விடலாம். இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. அதனால் இந்த மாதிரி தண்ணியை பிழிஞ்சிட்டு போட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். அவல் போட்ட பிறகு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகும் ஒரே மாதிரி. இது ஆவிலேயே தான் வேக வைக்க போகிறோம். 5 நிமிஷம் வேக வச்சா போதும். மூடி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப மூடி எடுத்துட்டு பரட்டி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். இந்த மாதிரி இருக்கும். அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு தான் அப்பப்போ மூடியை எடுத்துட்டு கிளறி விடணும். இது ஆவிலேயே வேகிறதுனால இது தண்ணி இல்லாததுனால ரொம்ப நல்லாயிருக்கும், உதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். இது செய்கிற டைம் 10 நிமிஷம்தான் இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.